ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் vallimalai சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த ஸ்டெபிலைசர் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம போகிற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் வந்து நம்மளுக்கு இங்கே எந்த வித எல்இடி இண்டிகேஷனும் லைன் ஆனுன்ற இண்டிகேஷனும் இல்லை. அவுட்புட் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு எந்த வித அவுட்புட்டும் வந்து வரல. இதான் வந்து இதில் ப்ராப்ளமு. இப்போ வந்து இது வந்து பவர் ஆன் ஆகலை. இப்போ வந்து நம்ம இதுக்கு மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணிக்கலாம். காயில் வந்து கன்னிட்டி கிடைக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் வந்து கன்னிட்டி மோடில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிளாக்கு ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலு. இதில் எந்த வித கன்னிட்டியுமே வந்து வரல. இது அதே மாதிரி கிரவுண்ட் ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு இதுக்கும் கன்னிட்டி வருதான்னு செக் பண்ணிக்கலாம். காமனாக வந்து இதில் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூலேயும் இந்த ஃபேஸ்லேயும் அதே மாதிரி வந்து நியூட்ரல்லேருந்தும் இதில் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் வந்து கன்னிட்டி வருதான்னு பார்த்துலாம். இது மாதிரி கன்னிட்டி இதுக்கு பஸர் அடிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் உள்ளுக்குள்ளார வந்து சர்க்கியூட் போர்டோ இல்லை வந்து காயில் வந்து ஷார்ட் ஆகி இந்த வெளியே அவுட்ரு க்ளோசிங் கவரில் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம டைரெக்டாக கை வைக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஓகே, இதில் பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்ட் பேனலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இங்கே எல்இடி இண்டிகேஷனு பவர் ஆன் இன்புட்டு அவுட்புட்டுக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மரு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெபிலைசரில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி செகண்டரி வைண்டிங்னு தனித்தனியாக கிடையாது. ஒரே வைண்டிங்கில் ஒரு பார்ட் வந்து ப்ரைமரியாகவும் ஒரு பார்ட் வந்து செகண்டரியாகவும் ஆக்ட் பண்ணணும். இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே காயில் தான். இதில் வந்து ப்ரைமரி செகண்டரின்னு எதுவும் தனியாக கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி டேப் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒன்று 12 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 120 வோல்ட்டு, 175, 220, 310 இது மாதிரி வந்து இது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெகுலேட்டர் மாதிரி. அதை திருப்பும்போது வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்போ வர்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. அதனால் ரிலே யூஸ் பண்ணி காமனாக வந்து அந்த ரிலேவே வந்து சுவிட்ச் பண்ணும், ஐசி வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதனோட நம்ம ஸ்டெபிலைசரில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல் போர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டையும் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த போர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ ரிமூவ். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வெளியே எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயிலோட ஒயர், இதுக்கு இன்புட் வர ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஒயரும் வந்து சும்மா முறுக்கி தான் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து செக் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஒயரை வந்து இதில் சும்மா முறுக்கி வச்சுருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் கிடையாது. இது ரெண்டும் ரிலே. இது வந்து நம்மளுக்கு ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, எதுவும் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. இது சும்மா முறுக்கி வச்சுருக்காங்க. இதில் இங்கேருந்தும் ஒரு ஒயர் வந்து கட் ஆகிட்டுருக்கு. இங்கேயும் வந்து நம்மளுக்கு ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா கன்னிட்டி கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இதில் தான் வந்து கனெக்ட் ஆகிட்டு இந்த ஒயர் வழியாக வந்து போகுது. இங்கேயும் டேப் அடித்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா நமக்கு சும்மா தான் முறுக்கி தான் வச்சுருக்காங்க. இதையும் வந்து ஒரு வாட்டி ரீசால்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு காயில், இதுவும் வந்து சும்மா தான் முறுக்கி வச்சுருக்காங்க, சால்ட்ரு ஆகலை. பார்த்தீங்கன்னா இதில் சும்மா தான் முறுக்கி வச்சுருக்காங்க இந்த ஒயரும்.
இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சால்விங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற எனாமல் கோட்டிங் வந்து நம்ம சீவிக்கணும். அப்போ வந்து கன்னிட்டி கிடைக்கும். சால்விங் பண்ணாலும் சும்மா முறுக்கி வச்சாலும் வந்து கன்னிட்டி கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் வைண்டிங் தான் வந்து இருக்குது இதில். ஓகே, இப்போ வந்து சால்விங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பக்காவாக சால்வ் ஆகிடும். அதே மாதிரி எந்த ஒயர் நம்ம எதுலேருந்து ரிமூவ் பண்ணோமோ அந்த ஒயரை வந்து கரெக்டாக அதிலே வந்து சால்விங் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தா எல்லா ஒயருமே வந்து சால்விங் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வாட்டி ரிமூவ் லைட்டாக இழுத்து செக் பண்ணிக்கலாம் நம்ம சால்விங் பண்ணது வந்து கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பக்காவாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அசம்பிள் பண்ணிவிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே சால்விங் விட்டு போன எல்லா காயிலுமே வந்து சால்விங் பண்ணியாச்சு. இப்போ வந்து மல்டிமீட்டரில் கன்னிட்டி மோடு வச்சு இப்போயே வந்து கன்னிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரைமரியில் ஃபேஸ் நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 2 லீடுக்கும் வந்து மல்டிமீட்டர் ப்ரோப் வச்சுன்னா நம்மளுக்கு 28 ஓம்ஸ் வந்து மெஷர் ஆகுது. இப்போ வந்து காயில் வந்து ஓகே தான். இருந்தாலும் நம்மளுக்கு வேல்யூ வந்து ரொம்ப லோவாக மெஷர் ஆகிறதுனால சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் போட்டு இன்புட் பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு இதில் ஷார்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் லோ ஓம்ஸாக இருக்குது அப்படின்னா கரெக்டான ஓம்ஸ் தான் இதுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை இது வந்து ரொம்ப லோ ஓம்ஸ்னால் நம்மளுக்கு வந்து பவர் ட்ரிப் ஆகாமல் சீரிஸ் லேம்ப் போடும்போது சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து எரிய ஆரம்பிக்கும். வாங்க செக் பண்ணிக்கலாம் அசம்பிள் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த போர்டை வந்து இங்கே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணியாச்சு இந்த போர்டை. இப்போ வந்து இந்த டாப் கவர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஸ்டெபிளைசரில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெபிளைசரில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஸ்டெபிளைசரில் வந்து நம்மளுக்கு பவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. பவர் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவரும் இங்கே அவுட்புட் பவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவுட்புட்டும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இது பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது பவர் இந்த டெஸ்ட் லேம்போட பவர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பவர் லைன் ஆன்ன்ற இண்டிகேஷன் வந்து வந்துச்சு. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட்டும் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் லேம்பில் வந்து இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து ஒரு ஒயர் ஜம்பர் அடிச்சுக்கலாம். ஓகே, சேஃப்டிக்காக இது மாதிரி டேப் அடிச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டெபிளைசர் வந்து பவர் ஆன் பண்ணி அவுட்புட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் வோல்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் வந்து ஸ்டெபிளைசர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டெபிளைசர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டெஸ்ட் லேம்ப் வந்து இந்த ஒரு எண்டு ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து நார்மலாக ஹோல்டரில் போட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். டைரெக்டாக இன்புட் 230 வோல்ட்டு. இப்போ வந்து நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாகவே வந்து நம்மளுக்கு எரியுது. அவுட்புட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.